2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் வேணும், வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்லேயே இருக்கணும், நல்லா ஸ்பேசிஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, டியூப்ளெக்ஸ் மாடல், நல்லா ஸ்பேசிஸாகவும் இருக்குது. 2 பெட்ரூமோடய அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு எடுத்து சாந்திமேட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நெடி சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டில், ரெட்டு, ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் சிம்பிளாக நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய மெட்டல் கேட் இருக்குது. அதில் வந்து அழகான சிஎன்சி கேட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டோட 2 சைடும் வந்து கேட் லேம்ப்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 10க்கு 15ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து பெரிய வாட்டர் சம்பை கட்டி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டீல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே சராங் டீல்ஸு, சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. வீடு சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோம். இது வந்து வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸு. இதே மாதிரி வீட்டோட பேக் சைடு, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸில் 4க்கு 5ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க, வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. சைடில் வந்து அழகான பூங்கு டிசைன் இருக்கிற மாதிரினா டிசைனர் கிளாஸ் மட்டும் இருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து 15க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டி ஒர்க்ஸும் வந்து மைல்டான கலர் காம்பினேஷன்லேயே அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து இந்த மாதிரியான பேட்டர்னில் ஹை கிளாஸான வெட்டிஃபை டீல்ஸை வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. சீலிங்க்கு வந்து டார்க் ப்ரௌனு, கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரினா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் கம் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு காம்பேக்டான டைனிங் கம் கிச்சனுங்க. 6க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் கம் கிச்சன். இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு கிச்சனுக்கான ஸ்பேஸு. வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணி எல் ஷேப்பில் கிரனைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்கிறாங்க. இந்த சைடு வந்து நமக்கு ஸ்டோரேஜ் வந்து கிரனைட்டில் வால் ஷெல்ஃப் அமைச்சிருக்கிறாங்க. மேலே வந்து RCC லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரான இடத்துலையே பார்த்தீங்கன்னா டைனிங்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. கார்னரில் வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் பேஷனும் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான PVC டோர் வந்து மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பூஜை ரூமோட அளவு 3க்கு 5ங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோர்ஸ்க்கெலாம் வந்து இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு வந்து 10க்கு 16. இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக. வால் ஷெல்ஃப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து RCC லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜஸ்க்காக. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இது வந்து டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருங்க. PVC டோர் மாட்டியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 8. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கின் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸை கொடுத்து சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. ப்ரௌன், ஒயிட்டு அப்புறம் கிரே கலர் காம்பினேஷனில் டாய்லெட் கம் பாத்ரூமோட டெயில் ஒர்க்கெலாம் இருக்குது. அடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் ஒரு பெரிய ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஸ்பேஸில் வந்து ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் கிரனைட் அண்ட் டெயில் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கெலாம் ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஸ்பேஸு. லாபி ஸ்பேஸோட லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூமு. அப்படியே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி ஏரியா இருக்குது 8க்கு 8ங்கிற அளவில். வென்டிலேஷனுக்கு இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னல்கள்லாம் வந்து சேஃப்டி கிரில்லோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமும் 5க்கு 8ங்கிற அளவில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். டாய்லெட் கம் பாத்ரூம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீசருக்கான அந்த ப்ரொவிஷனு, ஃப்ளஷ்ஷு, வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய க்ளாசெட், இந்த மாதிரியான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா
அந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி இருக்குங்க. இது வந்து ஓப்பன் பால்கனி தான். ஃப்யூச்சரில் நீங்கள் வேணும்னா மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். வீட்டோட தேர்ட் பெட்ரூம் கூட இந்த ஸ்பேஸில் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸஸாக இடம் இருக்குது. இந்த ஓப்பன் பால்கனிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து மெட்டலாக கொடுத்துருக்குறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க. சுற்றியும் நிறைய வீடுகள் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நிறைய வீடுகள்லாம் பார்க்க முடியும், வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு எடுத்து சாந்திமேட்டில் கட்டி விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 60 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரில் வந்து பார்க்கும்போது பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.